மகர ராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எவ்வித பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வைகாசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் குரு பார்வை பெற்று விட்டாங்க இந்த வருஷத்தில். அதனால் என்ன பண்ண போது சுப நிகழ்ச்சியை நடத்த வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது. திருமண வைபவங்கள் கைகூடக்கூடிய தன்மை இருக்குது. அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பூர்வீகத்தில் இருந்து வந்த சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, லாபங்கள் சேரக்கூடிய ஒரு அமைப்பு, அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலத்தில் உங்களுக்கு நடந்தேறும். அது மட்டும் இல்லைங்க, 2ஆம் இடத்துல இருக்கிறது உங்களோட ராசிநாதன் 2ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்திலே இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா வருமானம் அப்படிங்கிறத நிலையான வருமானமாக உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தரப்போகிறாரு. ஒரு நிலையான வருமானம். ஆமாம், இதுவரை ஒரு நிலையற்ற வருமானத்தில் இருந்த நீங்கள் ஒரு நிலையான வருமானத்தை இந்த காலகட்டத்தில் உருவாக்குறதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா அது கைகூடி வரும். 3ஆம் இடத்துல இருக்க ராகு பகவான் பார்த்தீங்கன்னா முயற்சிகளை பல மடங்காக்கி தரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு நாளுக்குடையவர் 3ல் இருக்கிறதுனால தாயோட உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, வேறு என்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னா இடம் பொருள் வாங்கிறது அப்படின்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தை விட்டுட்டு நீங்கள் வைகாசி 18க்கு பிறகு முயற்சி பண்ணணும். வீடு, இடம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைகாசி 18க்கு அப்புறம் முயற்சி பண்ணையில் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். உங்களுக்கு இலகுவாக அது அமையும். ஆமாம், அந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ராசியிலேருந்து 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களையே நேரடியாக பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டு அதிபதி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இப்போ 4ல் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, வைகாசி 7ஆம் தேதிக்கு பிறகு அவர் 5ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அப்போ பாருங்களேன், பூர்வ புண்ணியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கு. அடுத்து குழந்தைகளால் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல் புதன் பகவானும் அங்கே போய் இருக்கிறனால குழந்தைகள் நல்ல கல்வி அறிவு பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. உங்களுக்கு கமிஷன் தொழில் மூலமாக கைமாற்றி விடுறது மூலமாக வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. கணினி கம்ப்யூட்டர் துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமான வாய்ப்பு, ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் அரசு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஆமாம், அதே நேரத்தில் அரசாங்கம் சார்ந்து தடைப்பட்ட காரியங்கள் போயிடும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, வேறு என்ன விசேஷங்கள் இருக்குன்னா இடம் சார்ந்து கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, கோர்ட்டு கேஸில் இருந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த காலத்தில் தீர்ப்பாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படி இருக்குது. பஞ்சாயத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் தீர்ப்பாயிரும். உங்களுக்கு சுமூகமான ஒரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு சாதகமான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இது கோச்சார பலன்கள் இப்படி இருந்தாலும் உங்களோட ஜீவசாதகத்தில் எப்படி இருக்குது, என்ன மாதிரி விஷயங்கள் ஜீவசாதகத்து உங்களுக்கு கை கொடுக்குது, சுயஜாதகம் என்ன மாதிரி ஒரு அமைப்பை தருது, ஆமாம் எந்த மாதிரி முயற்சி கை கொடுக்கும், எந்த காலகட்டத்தில் கை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட ஜீவசாதகத்தில் தசாபத்தி அடிப்படையில் பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல தசாபத்தி அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா 1, 5, 9 கூடையவரோட தசாபுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி தசாபுத்தி நடக்குதுன்னா இயல்பாகவே நடந்துடும். கேந்திராதிபதி தசாபுத்திகள் நடக்குது அப்படின்னாக்க அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல் மறைந்த அதிபதிகளோட புத்தி நடக்குது அப்படின்னா சிறு விரைய செலவுகள் கொடுத்து அதன் மூலமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளும் இருக்கும். அதனால் எந்த மாதிரி உங்களோட சூழ்நிலைகள் உங்களோட ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்றார் போல முயற்சியை தொடங்குங்க. அப்போ வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப இலகுவாக எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா உத்திராடம் நட்சத்திரம் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்தவரை 8ஆம் இடத்துல இருந்து வந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் தீர்ப்பாகவும் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. குரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது ஏற்படும். விஐபிக்கள் சந்திப்பு நிகழும். அதே போல் அரசு சார்ந்த மரியாதைகள் கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா தெய்வீகம் அமைப்பு, தெய்வீகம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப அதிகமான ஈடுபாடு கொடுக்கக்கூடிய நேரமாக இந்த காலம் இருக்குது. குழந்தைகள் மீது ரொம்ப அக்கறை செலுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத உறுதி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா
திருவோணம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, திருவோணம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் திருமண வாய்ப்புகள் கைகூடும். வெளிநாடு வெளியூர் வாய்ப்புகள் போகிறவங்க இந்த காலகட்டத்தில் போகலாம். நல்ல அமைப்பு இருக்குது. அதே போல் சுப நிகழ்ச்சிகளை நிறைய நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆமாம், அதே நேரத்தில் வேலை தொழில் சார்ந்து பயணம் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வெற்றி வாய்ப்புகள் கைகூடக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா, அம்மா வழி உறவுகளில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் நீங்கி இந்த காலகட்டத்தில் ஒரு சுமூகமான உறவு ஏற்படும். அதே போல் பார்த்திங்கனாக்க இந்த காலகட்டத்தில் நீர் சார்ந்த தொழில்கள் செய்கிறவங்களாம் அனைவருமே பார்த்திங்கன்னா நல்ல லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்குது. பயணத்தால் எப்போதுமே லாபம் உண்டு. அடுத்து அவிட்டம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அவிட்டம் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி வேலைகள் நிறைய நடக்க ஆரம்பிக்க போகுது. அதாவது இதுவரை செஞ்ச புண்ணியத்தின் பித்ருக்களின் புண்ணியத்தின் வாயிலாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் அவங்க நடக்கும். உழைக்காமலே உழைப்பில்லா வருமானங்கள் பெறக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அதே நேரத்தில் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சிறப்பாகவே ஏற்பட்டிருக்கு. உங்களோட ஜீவசாதகத்தின் அடிப்படையில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்றாற் போல செயல்படுறது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு.